வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. குரோதி வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். சரிங்களா? புலிப்பாணி சித்தர் அருள்வாக்கு பலிக்கட்டும். வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதங்க. சூரியன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பவர். சரிங்களா? அதன்படி இது 2வது மாதம். சித்திரை முதல் மாதம், இது 2வது மாதம். அடுத்தடுத்த மாதங்களில் அதன் தாக்கம் குறையும். சூரிய வெப்பம் தாக்கம் குறையும். வைகாசி மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாள். சரிங்களா? அதே மாதிரி வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. வாஸ்து விழிப்புனா காலையில் 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு இருக்குது. அதில் மனை முகூர்த்தம் செய்யலாம், ஊடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அல்லது நிலை அருகால் தூக்கி வைக்கலாம். இது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துவங்கலாம். நல்லது. அது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே வேலை முடியும். இந்த வாஸ்து விழிப்பில் யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களோ வீடு சுபிட்சமாக இருக்கும். யாரெல்லாம் அருகால் தூக்கி வைக்கிறீங்களோ அந்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதில் மனை முகூர்த்தம் பண்ணால் உடனே வேலை முடியும். சில பேர் இப்போ பேஸ்மட்டம் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க, லெண்டல் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் இது மாதிரி செஞ்சிங்கனாக்கா, வாஸ்து விழிப்பில் முறைப்படி செஞ்சிங்கனாக்கா சரன்னு வேலை முடியும். கட்டிடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அந்த வாஸ்து விழிப்பில் செய்கிறதுங்க. சரி. வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம். வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறதுங்க. விரதம் இருந்து செய்யணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் பித்ருதோஷம் விலகும். சரி, இது இந்த மாத சிறப்புங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்பை பார்ப்போம் வாங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியிலே சுக்கிர பகவான், புதன் 2 பேரும் இருக்காங்க. ரிஷப ராசியிலே குருவும் சூரியனும் இருக்காங்க. கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார். கும்பராசியிலே சனி பகவான் இருக்காருங்க. அடுத்து மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்காருங்க. இது கிரக அமைப்புங்க. சரி, கிரக மாறுதல் அப்படின்னு பார்க்க போனால், இந்த வைகாசி மாதத்தில் 7ஆம் நாள் ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். அது மாதிரி 11ஆம் நாள் ரிஷபராசிக்கு புதன் வந்துடுறார். 18ஆம் தேதி மேஷத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறார். 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வந்துடுறார். 31ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். ஆக சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க இந்த மாதத்தில் அடிக்கடி போயிடுறாங்க. இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? மேஷ ராசி, மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 9, 12க்குரிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதும்
அங்கிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிகளை பார்ப்பதும் மிகவும் வலிமை சேர்க்குங்க. உங்களுக்கு இதுவரை பட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறிடுச்சுன்னு போன குரு பெயர்ச்சியிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே தான் இப்பயும் சொல்கிறேன். உங்களுக்கு ராஜயோகத்துக்கு இணையான யோகம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு இனி வரும் காலங்கள் எல்லாமே வசந்த காலம்தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் 13 தேதிக்கு பிறகு, ஆமாம், 13 தேதிக்கு பிறகு ஒரு யோகம். யோகம்னா ஒரு பலத்த யோகம் இருக்குங்க. அதில் பொன்னாவோ பொருளாவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆக நல்ல யோகங்கள் பெறப்போகிற மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லைங்க. சரிங்களா? உங்களுக்கு குழந்தைகளுடைய கல்வியில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு நல்ல கல்வி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு அது ஒரு செயல், முக்கியமான செயல் அல்லவா? அதனால் இதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் நீங்கள் மெனக்கிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் இந்த மாதத்தில். அது மாதிரி சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்க போகுதுங்க இந்த வைகாசி மாதத்தில் மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் இல்லத்தில். அதற்கு முன்னோட்டமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண் பார்க்கப்படும், அது அல்லது ஆண் வரன் பார்க்கக்கூடிய ஆண் வரன் பார்க்கக்கூடிய பலம், இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வேலையிலே ஒரு திருப்தி இருக்கும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல பணிபுரிகிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் திருப்தி இருக்கும். இப்போ மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய எண்ணங்களை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது மாதிரி சக பணியாளர்கள் உங்களை மதிப்பாங்க. இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் என்னங்க, இன்னும் உங்களை எதாக இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே சேர்த்துப்பாங்க. இது காலம் உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. உங்களை ஒரு ஒரு மாதிரியாகவே டீல் பண்ணுவாங்க. அவருக்கு என்னன்னுட்டு நீங்கள் ஆஃபீஸ் உள்ள போனாவே மற்றவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறத டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க. அது மாதிரி இருந்தவங்க வாங்கன்னு இப்போ உங்களை கூப்பிட்டு உங்களையும் சேர்த்துப்பாங்க அந்த கூட்டத்தில். ஆக உங்களுக்கு தக்க மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். அதில் மாற்றம் இல்லைங்க. ஆனாலும் நீங்கள் சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இந்த வைகாசி மாதம் சிலருக்கு மட்டும் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழல் அமையும். அதை பார்த்துக்குங்க. இடமாற்றம்னா அது உங்களுக்கு வேலையிலும் மாற்றம் இருக்கும், இடமாற்றமும் இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு படாத பாடுபட்டு வந்த உங்களுக்கு இனி இந்த காலம் வசந்த காலத்தை நோக்கி புறப்பட்டீங்க. உங்கள் வண்டி ராஜ வண்டி போயிட்டுருக்கு. இதில் தங்கு தடை எதுவும் இல்லை. இருந்தும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்றே ஒன்று இருக்குன்னா, சனி பகவான் வக்ரகதி அடைய போகிறார். அந்த வக்ரகதி அடையும் போது சிறு ஸ்பீடு பிரேக் மாதிரி இருக்கும். ஆமாங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன தடை கற்கள் ஒன்று இருக்குது. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக அமையும். உடல் நிலையில் நல்ல தேர்ச்சி உண்டுங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? சிலருக்கு உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு விருந்தினர் வருகை ஏற்படுறதுக்கான சூழல் அமையுங்க. இது சாத்தியம். இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமையும் என்பதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதில்லை. மேலே சொல்லப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்தான். சரிங்களா? இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க. அதற்கு தக்க பதில் உங்களுக்கு அளிக்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.